நீங்க கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா நீங்க இதற்கு முன்பு அவையில இப்படி அரசின் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் வருகின்ற பொழுது 1952 57 எடுத்திருக்கிறாங்க, 57 62 எடுத்திருக்கிறாங்க, 1962 1967 எடுத்திருக்கிறாங்க, 1967 1970 எடுத்திருக்கிறாங்க, 1971 1976 எடுத்திருக்கிறாங்க, 1977 1980 எடுத்திருக்கிறாங்க, 1980 1984 அவையில பேசுவதற்கு அனுமதி அளிச்சிருக்கிறாங்க, 1985 1988 இடைப்பட்ட காலம் எடுத்திருக்கிறாங்க, 2001 2006 வாக்கெடுப்பு நடத்தல எடுத்திருக்கிறாங்க. இப்படி கடந்த காலத்துல இப்படி அரசின் மீது நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது அதை அப்பொழுது இருந்த சட்டப்பேரவை தலைவர்கள் அனுமதி கொடுத்து சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டுகின்றது. அதைத்தான் மேற்கோடு காட்டி நாங்கள் பேசினோம். எங்களுக்கு அனுமதி கொடுக்க மறுத்த காரணத்தினாலே நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வரோம். இதுல இந்த அரசு என்னென்ன இப்படி அமலாக்கத்துறை மூலமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை விளக்க வேண்டியது அரசுடைய கடமை. அதை விட்டுட்டு நாங்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்த இந்த 3 கோரிக்கையும் நிராகரித்து பேசுவதற்கு அனுமதி கொடுக்காம எங்களை கொடுக்கல. அதனால நாங்கள் வேற வழி இல்லை, நாங்கள் வெளிநடப்பு செய்யறோம். அதாவது பொன்முடி அவர்கள் ஒரு பொது மேடையில் ஒரு பெண்களை இழிவுபடுத்தி பேசலாமா? ஒரு மதத்தை குறிப்பிட்டு பேசலாமா? இதெல்லாம் தவறு அல்லவா? ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கின்றவர்கள், அது படித்தவர், பேராசிரியர், இவருக்கு ஒன்றும் தெரியாதவர்கள் இல்லை, தெரிஞ்சுதான் பேசுற. வேண்டுமென்ற திட்டமிட்டு பெண்களை இழிவுபடுத்துவது, மதத்தை கொச்சைப்படுத்தி பேசுவது, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எந்த மதமாக இருந்தாலும் சரி. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து மதம் சமமாக கருதக்கூடிய கட்சி அதிமுக கட்சி. எந்த ஒரு மதத்தை சார்ந்தவர்களுடைய மனமும் புண்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள், அந்த ஆட்சியில் இடம்பெற்றிருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு இப்படி ஒரு தவறான செயலில் ஈடுபடுவது காரணமாகத்தான் இதையெல்லாம் அவையிலே விவாதிக்க வேண்டும் என்றுதான் அவையிலே பிரச்சனை இருக்கணும். நாங்க வலுவான கூட்டணியா வலுவில்லாத கூட்டணியா இதெல்லாம் தேர்தல்லாம் தெரியும். ஆக ஒரு கட்சி, அந்த கட்சி வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், சிதறுகின்ற வாக்குகள் எல்லாம் ஒன்றாக சேர்த்து எதிரிகளை வீழ்த்த வேண்டும், இந்த ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்து உள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைத்து நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம். பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இணைந்திருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்திருக்கின்றன. எங்களுடைய கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் விரைவில் சேர இருக்கின்றன. நாங்கள் யார் வேணாலும் கூட்டணி கொடுப்போம். இவங்களுக்கு ஏங்க எரிச்சல் போடுறாங்க? ஏங்க பயம்? இன்னைக்கு பயம் வந்துட்டது. ஆகவே நாங்கள் கூட்டணி அமைச்சா உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது? உங்களுக்கு என்ன எரிச்சல் படுறீங்க? நீங்க இவரோட கூட்டணி வச்சா வர மாட்டீங்க, அவரோட கூட்டணி வச்ச மாட்டீங்க. நீங்க சொல்ல அது உங்களுக்கு தகுதி இல்லை, அருகதி இல்லை. இதெல்லாம் மக்கள் முடிவுன்றது, வாக்காளர் பெருமக்கள் முடிவு செய்யும். 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக. அப்பொழுது திமுக மாநில சுயாட்சியை சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை இருந்திருக்காது. இன்றைய நேற்றைய தினம் இந்த 110 மாநில சுயாட்சி பற்றி இன்றைக்கு வெளியிட்டிருக்காரு. நல்லா சிந்திச்சு பாருங்க. 2006 2010 மாநிலத்திலே இவருடைய ஆட்சி, மத்தியிலையும் திமுக அங்கம் வைக்கின்ற காங்கிரஸ் கூட்டாட்சி. அந்த காலகட்டத்திலேயே கொண்டு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனையை நிறைவேற்றிக்கலாம். அதை தவற விட்டுட்டீங்களே. இப்போ அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்கு. அந்த தேர்தல் வருவதற்கு இன்றைக்கே நாடகத்தை ஆரம்பிச்சிட்டார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்ற வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர் பெருமக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாங்க. அதை மடைமாற்றுவதற்காக, அதை திசை திருப்புவதற்காக இன்றைக்கு மாநில சுயாட்சி என்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றி, உண்மையிலேயே இவருக்கு மனசாட்சி இருந்தா மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும் போது ஏன் நீங்க நிறைவேற்றல? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அனுமதியுடன் 2025-26 ஆண்டிற்கான 9 புதிய அறிவிப்புகளை வெளியிடுகிறேன். 1. பவானிசாகர் அரசு அலுவலர் பயிற்சி நிலையத்தில் அடிப்படை வசதிகள் ரூபாய் 3 கோடி செலவில் மேம்படுத்தப்படும். சென்னை அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியின்
கணினி ஆய்வகம் ரூபாய் 55 லட்சம் செலவில் மேம்படுத்தப்படும். பவானிசாகர் அரசு அலுவலர் பயிற்சி நிலையத்திற்கென புதிய காணொளி பகிர்வு தளம் தொடங்கப்படும். 4. பொது பணிகளில் கருணை அடிப்படையிலான பணி நியமனங்களை ஒழுங்குபடுத்தி வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை உறுதி செய்ய பணி நியமனங்களை இணையதளம் மூலம் மேற்கொள்ள தனி வலைத்தளம் உருவாக்கப்படும். 5. சென்னை அண்ணா நகரில் ஒரு புதிய அகில இந்திய குடிமைப் பணிகள் தேர்வு பயிற்சி மையம் அமைக்கப்படும். 6. ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்ககத்திற்கு புதிய கணினிகள் வழங்கப்படும். 7. ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்ககத்தின் பிரிவு அலுவலகங்களுக்கு 46 புதிய குரல் பதிவு செய்யும் கருவிகள் ரூபாய் 6.32 லட்சம் செலவில் வழங்கப்படும். 8. ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்ககத்தின் புலன் விசாரணை அலுவலர்களுக்கு 144 மடிக்கணினிகள் ரூபாய் 99 லட்சம் செலவில் வழங்கப்படும். 9. ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்ககத்திற்கான உதவி மையம் முதல்வரின் முகவரி துறையின் கீழ் ரூபாய் 53.75 லட்சம் செலவில் அமைக்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மானிய கோரிக்கையில் பங்கு பெற்ற மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பதிலுரையில் மானிய கோரிக்கைகளுக்கு தேவையான தகவல்களை தந்து உதவிய தலைமைச் செயலாளர், நிதித்துறை முதன்மைச் செயலாளர், மனிதவள மேலாண்மை துறையின் முதன்மைச் செயலாளர் திரு ஜி பிரகாஷ் IAS, கூடுதல் தலைமை செயலாளர் பயிற்சித்துறை தலைவர் திரு விக்ரம் கபூர் IAS, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், தமிழ்நாடு தகவல் ஆணையம், தமிழ்நாடு விழிப்பு பணி ஆணையம், தமிழ்நாடு லோக் ஆயுக்தா ஆகியவற்றில் பணிபுரியும் உயர் அலுவலர்களுக்கும் அல்லும் பகலும் அயராது உழைத்து என்னோடு பணியாற்றிய துறை சார்ந்த அனைத்து அலுவலர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மனிதவள மேலாண்மை துறை பற்றிய மானிய கோரிக்கை மீது காலி பணியிடங்கள் நிரப்புவதன் அவசியம், அரசு பணிகளில் தமிழ் வழி கல்வி பயின்றவர்களுக்கு முன்னுரிமை, போட்டித் தேர்வு பயிற்சி மையங்கள் அமைக்க வேண்டியது, தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர பணி வழங்குதல், போட்டித் தேர்வு விண்ணப்பதாரர்களுக்கு ஒருங்கிணைந்த கைபேசி செயலி போன்றவை குறித்து மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் 67 வெட்டு தீர்மானங்களை கொடுத்துள்ளனர். இந்த வெட்டு தீர்மானங்கள் அனைத்தையும் நான் படித்து பார்த்தேன். இந்த மானிய கோரிக்கை தொடர்பாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் வழங்கிய கருத்துக்களுக்கு வேண்டிய விளக்கங்களை அளித்துள்ளேன் என நம்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் வெட்டு தீர்மானங்களை சுட்டிக்காட்டிய ஆலோசனைகள் மற்றும் திட்டங்களை நன்கு பரிசீலனை செய்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆலோசனை பெற்று உரிய வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இப்பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே வெட்டு தீர்மானங்களை அளித்த மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவற்றை திரும்ப பெற்றுக்கொண்டு இம்மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க நாளா அமைஞ்சிருக்கு. மாற்றுத்திறனாளிகளோட நலன அக்கறையோட பல்வேறு முன்னோடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நாம் இன்னைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த 2 சட்ட முன்னோடிகளை அறிமுகப்படுத்த போறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தலைவர் கலைஞர் அவர்கள்தான் மாற்றுத்திறனாளிகள் என்ற சொல்லை முதலாக பரிவோடு உருவாக்கினார். அதே அக்கறையோடு தான் நானும் அந்த துறையை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த துறைக்கான நிதி ஒதுக்கீடு 667 கோடி ரூபாயா இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த நிதியாண்டில் 1432 கோடியா, அதாவது 2 மடங்கு உயர்த்தி இருக்கிறோம். இன்றைக்கு இந்த மானிய கோரிக்கை விவாதிக்கப்பட இருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு கருணை அடிப்படையில் மட்டுமல்ல, உரிமை அடிப்படையில் நாம திட்டங்களை தீட்டி வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்குகிற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான். இதே போல மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்துறத தனியார் துறைகளை ஊக்குவிக்கிறது. குறைந்தது 10 மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்தி இருந்தால்
அத்தகைய நிறுவனங்களுக்கு மாதந்தோறும் ஒரு நபருக்கு 2000 ரூபாய் வீதம் ஊதிய மானியத்தை ஒரு ஆண்டுக்கு அரசு வழங்கும்னு அறிவிச்சிருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் நவீன கருவிகள் வழங்கும் திட்டம் 125 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும்னு அறிவிச்சிருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகள் மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரைகளில் கடலுக்கு அருகில் சென்று கடலை கண்டு ரசிக்க சிறப்பு மரப்பாதையை உருவாக்கி இருக்கிறோம். இதுக்கெல்லாம் மகுடம் வைப்பது போல மாற்றுத்திறனாளிகளின் குரல் உள்ளாட்சி அமைப்புகளில் ஒலிக்கணும். உள்ளாட்சி அமைப்புகளில் அவங்களுடைய உரிமையை நிலைநாட்ட திராவிட மாடல் அரசு உறுதியோடு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகை உள்ளாட்சி அமைப்புகளையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கக்கூடிய வகையில் நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் தக்க சட்ட முன்வடிவு அறிமுகப்படுத்தும்னு நிதிநிலை அறிக்கையில் தெரிவிச்சிருந்தோம். இப்போ அந்த சட்ட முன்வடிவதில் நான் வாழ்நாள் பெருமை அடைகிறேன். நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை ஆகிய துறைகளுடைய சார்பாக இந்த 2 சட்ட முன்வடிவுகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளையும், அதாவது கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியங்கள், பேரூராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் மாற்றுத்திறனாளிகள் நேரடியாக தேர்தலில் போட்டியிடாம நியமன முறையில் உறுப்பினராகப்படுவாங்க. இது மூலமா உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளோட பிரதிநிதித்துவம் உறுதி செய்யப்பட்டு அவர்கள் தங்களுக்கான வாய்ப்புகளையும் சிறப்புரிமைகளையும் சமமாக பெறுவதற்கு இந்த சட்ட முன்வடிவுகள் வழிவகுக்கும். இது எல்லாருக்கும் எல்லான்னு இந்த அரசு தொடர்ந்து வலியுறுத்துகிற சமூக நீதி அடைவதற்கான மற்றும் ஒரு முன்னெடுப்பு. இதனை நடைமுறைப்படுத்துவதற்காக தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994, தமிழ்நாடு நகர்ப்புற ஊராட்சிகள் சட்டம் 1998 ஆகியவற்றில் திருத்தங்கள் முன்மொழிந்து சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் இந்த அவைக்கு வழங்குகிறேன். இந்த சட்ட முன்வடிவுகளின் மூலம் மாற்றுத்திறனாளிகளோட குரல் உள்ளாட்சி அமைப்புகளில் ஒலிக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்கள் குரல் உள்ளாட்சி அமைப்புகளை ஒலிக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்கள் உள்ளாட்சி நிர்வாகத்தை வழிநடத்துகிற வல்லமை பெற்றவர்களாக திகழ்வாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன். 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் 2ஆம் திருத்த சட்ட முன்வடிவு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் 2ஆம் திருத்த சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன். 2025-26ஆம் ஆண்டுக்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதமும் வாக்கெடுப்பும். மானிய கோரிக்கை 52 மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சட்ட திருத்தத்தினால் விளையப்போகும் பலன் பற்றி ஒரு விவரத்தை குறிப்பிட விரும்புகிறேன். தற்போது நகர்ப்புற உள்ளாட்சிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் 35 பேர் மட்டுமே மாற்றுத்திறனாளிகள் ஆவார்கள். ஆனால் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு சுமார் 650 மாற்றுத்திறனாளிகள் நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் 650 மாற்றுத்திறனாளிகள் நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் 12,913 மாற்றுத்திறனாளிகள் கிராம பஞ்சாயத்துகளிலும் 388 மாற்றுத்திறனாளிகள் ஊராட்சி ஒன்றியங்களிலும் மாவட்ட ஊராட்சிகளில் 37 மாற்றுத்திறனாளிகளும் நியமனம் செய்யப்படுவார்கள்
அவர்களது குரல் அந்த உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாம் எதிரொலிக்கும். இந்த சட்டத்தினால் விளையப்போகும் மிகப்பெரிய நன்மையாகும் என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். கிராமப்புற அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் நகர்ப்புற அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகள் பயனடைந்து வருகின்றனர். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை பற்றி மாநில திட்டக்குழு ஆய்வு செய்து அறிக்கை அளித்துள்ளது. அதில் காலை உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்பு பள்ளிகளில் மாணவர்களின் வருகை அதிகரித்துள்ளது. குழந்தைகளின் ஊட்டச்சத்தும் அதிகரித்து குழந்தைகளின் ஆரோக்கியம் மேம்பாடு அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை உணவு திட்டத்தால் குழந்தைகளின் ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் வகுப்பறை ஈடுபாடும் அதிகரித்துள்ளது. அதன் பலனாக கல்வித்திறன் அதிகரித்துள்ளது எனவும் அவ்வறிக்கை குறிப்பிடுகிறது. வரும் ஆண்டில் இத்திட்டத்தில் அரிசி உப்புமாவிற்கு பதிலாக சாம்பாருடன் பொங்கல் வழங்கப்பட உள்ளது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்தினுடைய அறிவிப்புகளை இப்பொழுது அறிவிக்கலாம் என்று நினைக்கிறேன். சீக்கிரம் முடிச்சாச்சு. அறிவிப்பு 1. தமிழ்நாட்டில் பள்ளிகளில் செயல்படும் 43,131 சத்துணவு மையங்களில் பயன்பெறும் 42,71,000 மாணவர்களுக்காக வழங்கப்பட்டு வரும் உணவூட்டு மானியத் தொகை ஆண்டொன்றுக்கு 61,61,00,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். நம்முடைய மாண்பு எதிர்க்கட்சி உறுப்பினர் கேட்டார். ஆகவே அரசு உயர்த்தி வழங்குகிறது. தமிழ்நாட்டில் செயல்படும் சத்துணவு மையங்களில் 25 பயனாளிகளுக்கு அதிகமாக பயன்பெறும் 25,440 சத்துணவு மையங்களுக்கு 9,66,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் எரிவாயு அடுப்புகள் புதியதாக வழங்கப்படும். திருநங்கைகளுக்கான அரண் என்னும் பெயரில் 2 தங்கும் இல்லங்கள் சென்னை மற்றும் மதுரையில் 64 லட்சம் ரூபாயில் செலவில் அவர்களுக்காக அமைக்கப்படும். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மகளிரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு 2000 மகளிருக்கு உலர் மற்றும் ஈரமாவு அரைக்கும் அந்த வணிக ரீதியிலான எந்திரங்கள் வழங்க மானியம் வழங்கப்படும். அதுபோல பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுத்திடும் வகையில் 20 கருத்தரங்குகள் மொத்தம் 1 கோடி ரூபாய் செலவில் கருத்தரங்குகள் நடத்தப்படும். புகழ்பெற்ற தரம் வாய்ந்த பயிற்சி நிறுவனங்கள் மூலம் மாவட்ட சமூக நல அலுவலர் மற்றும் பணியாளர்களுக்கும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படும். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுத்திடும் வகையில் விழிப்புணர்வு புத்தகங்கள் மற்றும் குறும்படங்கள் தயாரித்து வெளியிடவும் இத்துறை வெளியிடப்படும். வளர்ச்சி குறைபாடுள்ள குழந்தைகளை கண்காணிக்கவும், மருத்துவர்களின் பரிந்துரைகளை செயல்படுத்தவும், முன்பருவ கல்வி மற்றும் கற்றல் திறனை வளர்க்கவும் செயலிகளை உருவாக்கி அதனை பயன்படுத்தும் பயிற்சிகளும் துறையின் அத்தனை அலுவலர் மற்றும் பணியாளர்களுக்கு 2 கோடி செலவினத்தில் வழங்கப்படும். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் குறித்தான குறை தீர்ப்பு மற்றும் சேவைகளை பொதுமக்கள் பெறுவதற்கு ஏதுவாக 1.5 கோடி ரூபாய் செலவில் கட்டணமில்லா தொலைபேசி மற்றும் IVRS தொழில்நுட்ப வசதி ஏற்படுத்தப்படும். பச்சிளங்குழந்தைகளின் உடல்நலனை காக்கவும், குறிப்பாக பாலூட்டும் முறைகளால் ஏற்படும் பச்சிளங்குழந்தைகளின் மரணங்கள். பச்சிளங்குழந்தையோட மரணங்கள் முதற்கட்டமாக அந்த மகப்பேறுல நடைபெறுகிறது. 2வது கட்டமாக தவறான பாலூட்டுதலால் நடைபெறுகிறது. ஆகவே தொடர்ச்சியாக இந்த வரும் ஆண்டில் அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பள்ளியின் கீழ் வரும் அனைத்து அலுவலகங்களையும் முழுமையான மின்னணு அமைப்பாக மாற்றும் விதமாக 9,18,00,000 ரூபாய் மதிப்பில் கணினி மற்றும் அது தொடர்புடைய உபகரணங்கள் வழங்கப்படும். கடலூர் மாவட்ட ஸ்ரீ முஷ்ணம் வட்டாரத்திலும், தருமபுரி மாவட்டத்தில் ஏரியூர் மற்றும் கடத்தூர் வட்டாரங்களிலும் 3 புதிய குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகங்கள் 1,53,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தோற்றுவிக்கப்படும். மயிலாடுதுறை மாவட்டத்தில் புதிய திட்ட அலுவலகம் 46 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தோற்றுவிக்கப்படும். சென்னை மாவட்ட திட்ட அலுவலகம் வட சென்னை, தென் சென்னை என 2 மாவட்ட திட்ட அலுவலகங்களாக 59 லட்சம் மதிப்பீட்டில் பிரிக்கப்படும். ஆரம்பகால பயிற்சி, பராமரிப்பு மற்றும் கல்வி, வளர்ச்சி குறைபாடுகள், ஊட்டச்சத்து குறைபாடுகள், அதனை கண்காணிக்கும் முறைகள் உள்ளிட்ட அனைத்து பயிற்சிகளும் துறையின் அனைத்து பணியாளர்களுக்கும் 2,02,00,000 ரூபாய் செலவில் வழங்கப்படும். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்கில் ஏற்படும் இடர்பாடுகளை களையவும், நிறுவன பராமரிப்பிலிருந்து வீடேகும் குழந்தைகளை கண்காணிக்கவும் ஒரு மேலாண்மை அலகு ஒன்று இந்த 1.5 கோடி செலவினத்தில் உருவாக்கப்படும். பள்ளி கல்வித்துறையுடன் இணைந்து பள்ளி மாணவர்களிடையே நேர்மையான சூழலை உருவாக்கவும், இளம் பருவத்திடமிருந்து போதை பழக்கத்திலிருந்து அவர்களை மீண்டு வர செய்யவும் சென்னையில் பள்ளி கல்வித்துறை வளாகங்கள் உரிமை முற்றம் செயல்படுத்தப்படும். குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையில் குழந்தைகளின் நலனை பேணி காக்க திறம்பட செயல்பட்ட நிறுவனங்களுக்கு முன்மாதிரியான சேவை விருதுகள் 4 லட்சம் ரூபாய் செலவில் இந்த வரும் ஆண்டிலிருந்து வழங்கப்படும். சென்னை, காஞ்சிபுரம், தருமபுரி, விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இயங்கும் நீதிமன்றங்களில் குழந்தை நேய சூழல் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். புதியதாக தோற்றுவிக்கப்பட்ட 6 மாவட்டங்களில் நன்னடத்தை அலுவலர் பணியிடங்கள் 42 லட்சம் ரூபாய் செலவில் தோற்றுவிக்கப்படும். அரசு கூர்நோக்கு இல்லங்கள், சிறப்பு இல்லங்கள் மற்றும் பாதுகாப்பு இல்லங்கள் உள்ள
குழந்தைகளின் உளவியல் ரீதியான பிரச்சனைகளை கையாள்வதற்கு தொகுப்பூதியத்தில் சமூக பணியாளர் உடன் இணைந்த ஆட்டுப்படுத்தினர் 10 பேர் பணி நியமனம் செய்யப்பட்டு அவர்கள் ஈடுபடுத்தப்படுவர். அதே போல அந்த கூர்நோக்கு இல்லங்களில் உள்ள குழந்தைகளுக்கு அடிப்படை பயிற்சி வழங்கப்படும். குழந்தைகள் பராமரிப்பு நிறுவனங்களிலிருந்து வீடேகும் குழந்தைகளை நாம் தொடர்ச்சியாக அவ்வளோதான் சார். மாற்றுத்திறனாளித்துறை